இந்த 3 படத்துல எந்த படம் ஆஸ்கருக்கு டிசர்வ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 3 படம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நாயகன் கமல் சார் நடிச்ச படம். 2வது படம் பாத்தீங்கன்னா விசாரணை வெற்றிமாறன் சார் டைரக்ட் பண்ணார்ல அந்த படம். 3வது படம் மெய்யழகன். மெய்யழகன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன கேட்டா மெய்யழகன் படத்துக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கணும். அதுவும் என்ன கேட்டகரின்னு சொல்றேன், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல கண்டிப்பா மெய்யழகனுக்கு கிடைச்சிருக்கணும். ஏன்னு அதுக்கான ரீசனும் சொல்றேன். அது வேலிடா இல்லையான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இந்த 2 படத்துல மித்த இருக்க 2 படத்துல வேற ஏதோ படம் டிசர்வ் ஆகுறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் ஸ்கிரீன் பிளேக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, எந்த படம் எடுத்தாலுமே ஒரு நல்லவங்க ஒரு கெட்டவங்க அப்படிங்கிறது எப்பேற்பட்ட படத்திலையுமே இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மெய்யழகன் ஸ்டோரி எடுத்துக்கலாம். சின்ன வயசில் அவங்க வீட்டை வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கே வித்துருவாங்க. இவர் பெருசாகி திருப்பி அந்த வீட்டை வாங்குற மாதிரி ஏதோ ஒரு பேசிக் ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு கூட இல்லை, சக்கர் ஸ்டோரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் அப்படி எதுவுமே இல்லாமல் வெறும் உணர்வு பூர்வமான வெறும் ஃபீலிங்ஸை மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய படம் யோசிச்சு பார்த்துட்டேன். எந்த ஒரு படமுமே இந்த மாதிரி எந்த வில்லங்களும் இல்லாமல் எந்த கெட்ட கேரக்டரும் இல்லாமல் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வெறும் உணர்வை மட்டுமே வச்சு உணர்வு பூர்வமான விஷயங்களை வச்சு மட்டுமே ஒரு படம் எடுத்ததே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதோ ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்படி ஒரு படத்தை 2 மெயின் கேரக்டரை வச்சு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக எழுதுனதுக்காகவே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி இதுக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் சொன்னது சரியா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது படத்துக்கு தமிழ் படத்துக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன படமாக இருக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.